வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இப்ப ரீசெண்டா டைரக்ட் ஓடிடியா ரிலீஸ் ஆயிருக்க படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு ரஷ் அப்படின்றது. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இந்த படத்துல வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பேங்க் நமக்கு காட்டுறாங்க. எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. ஒரு நபர் மட்டும் கிளம்பாம இருக்காரு. இப்ப சிஸ்டத்துல ஏதோ பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காரு. யாராவது வராங்களான்னு சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்காரு. சோ ஏதோ தப்பு பண்றாருன்னு தெரியுது. சிஸ்டம்ல இருக்க ஒரு டேட்டாவை தான் காப்பி பண்றாரு. நல்லபடியா இவரோட ஹார்ட் டிஸ்க்ல காப்பி பண்ணிடுறாரு. வேகமா இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கவரு இந்த இடத்துல ஒரு பாம்பை செட் பண்ணிடுறாரு. இவர் கார்ல ஏறும் போது அந்த பாம்பு வெடிச்சு சதறுது. இவருமே வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. என்ன டேட்டாவெல்லாம் எடுத்துட்டியா அப்படின்ற மாதிரி இந்த நபருக்கு 2 பேர் கால் பண்றாங்க. இவருமே எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உன் லொகேஷனை நாங்க பாத்துக்கிட்டே தான் இருக்கோம், இன்னும் 20 நிமிஷத்துல வரணும், அப்படி வரலன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவோனே தெரியாது அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. இதனால இந்த நபரும் வேகமா போகணுன்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. பார்த்தா வழியில கார் ரிப்பேர் ஆயிருது. என்ன கார் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முன்னாடி வந்து காரை செக் பண்ணிட்டு இருக்காரு. கார் ரொம்ப நேரமா அதே இடத்துல நிக்குதுல, என்ன பண்றான் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி கால் பண்ணி பாப்போம் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி பாக்குறாங்க. அந்த நபர் காருக்குள்ளேயே போனை வச்சிருக்காரு. இவங்க கால் பண்றது அவருக்கு தெரியாம வேலையை பார்த்துட்டு இருக்காரு. என்ன கால் எடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே கோவப்படுறாங்க. இந்த நபர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு கல்லு மேல வந்து விழுது. என்ன கல்லு விழுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப செக் பண்றதுக்காக சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இந்த சைடுக்கா ஒரு லாரி வந்து இவர் அடிச்சு தூக்கிடுது. இங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்குல்ல, அதனால கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த லாரி டிரைவர் தப்பிச்செல்லாம் போயிருக்க மாட்டான், இங்கே தான் உட்காந்து இருக்கான். இவன் தான் குறுக்க வந்தான், அதனால தான் தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இறந்து போன நபர் யாரு என்னன்னு விசாரிங்க, அவர் கார்ல இருக்க எல்லா பொருளையும் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பேக் முத கொண்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுறாங்க. இங்கதான் ரஷ்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஹீரோயினோட பொண்ணையும் பையனையும் காட்டுறாங்க. பையன் பேரு ரிஷி, பொண்ணோட பேரு ரியா. 2 பேருமே பயங்கரமா சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எத்தனை வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தேவையில்லாம சண்டை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி அம்மா சமாதானப்படுத்துறாங்க. அம்மா தான் ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க பேரு மீரா அப்படின்றது. ஹஸ்பண்ட் பேரு கௌதம் அப்படின்றது. அவரை 2 டைல என்ன டை போடுறதுன்னு கேக்குறாரு. இந்த டை கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களும் போட்டுலாம் விடுறாங்க. நம்ம இன்னொன்று குழந்தை பெத்துக்கிட்டா என்னன்னு கேக்குறாரு. 2 வச்சே மேய்க்க முடியல, இன்னொன்னு வேறையா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. 2 பேருமே இந்த மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்புற டைம் வந்துருது. ஹஸ்பண்டும் கார்ல ஏறி உட்கார்றாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவருக்கு எதிர வராங்க. போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. இவரும் சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாரு. ஈரேனும் பொண்ணை கடைக்கு கூட்டு போறதா சொல்லியிருப்பாங்க. நீங்களும் கார்ல ஏறுங்கன்ற மாதிரி பசங்க கிட்ட சொல்றாங்க. இப்ப பசங்க 2 பேரையும் கார்ல கூப்பிட்டு கிளம்புறாங்க. பசங்க இருக்காங்கல்ல, எதுக்காக நீங்க எதிர நடந்து வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பாவை அனுப்பி விடும் போது அப்படி அனுப்பி விடணும், அப்பதான் நல்லபடியா போயிட்டு வருவாரு, இது எங்களோட நம்பிக்கை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த காலத்துல போய் இந்த விஷயத்தெல்லாம் நம்பிட்டு இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி பையன் கேட்டுட்டு இருக்கான். பையனை கிரிக்கெட் கோச்சிங்ல டிராப் பண்ணோம். இவங்களும் வந்து டிராப் பண்ணிடுறாங்க. 1 மணி நேரத்துல திரும்பி வந்து அம்மா பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி அந்த பையனும் உள்ள கிளம்பி போயிடுறான். அந்த ஸ்பாட்ல நிறைய பொருட்களை எடுத்தாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே ஸ்டேஷனுக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த 2 பேர்ல ஒருத்தன் கவனிச்சிட்டு இருக்கான். அவன் பேரு குரு அப்படின்றது. அவனும் போட்டோ எல்லாம் எடுக்கிறான். இன்னொரு நபருக்கு அனுப்பி வைக்கிறான். அந்த நபரோட பேரு ரங்கா அப்படின்றது. ரங்க கிட்ட பேக உள்ளதான் கொண்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் குரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு நபர் கிட்ட இருந்து கால் வருது. இதுக்கு முன்னாடி இவர் ஒரு வேலை முடிச்சு தந்திருப்பாரு. அங்க ஒரு பிரச்சனை, உடனே வாங்கன்னு சொல்றாங்க. உடனே வரேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப கார் எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் போயிட்டு வர லேட் ஆகும்ல, அதனால ஒய்ஃபு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஒய்ஃபுக்கு கால் பண்ணிட்டாரு. ஆனா ஒய்ஃப் அந்த நேரம் ஷாப்பிங்காக போயிருப்பாங்க. அதனால இவரோட காலை கவனிக்காம இருக்காங்க. ஹீரோவும் வேகமா போயிட்டு இருக்காரு. இவருக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் போகுது. அவன் ஒரு பக்கமா போகாம 2 பக்கமா மாறி மாறி போயிட்டு இருக்கான். அதனால அந்த ஆம்புலன்ஸை தாண்ட முடியாம இவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஒரு வழியா அந்த ஆம்புலன்ஸ் கிட்ட வந்துடுறாரு. பார்த்து போக மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிட்டு தாண்டி போயிடுறாரு. இப்பதான் ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் என்ன பேசுறாங்கன்னு இவருக்கு கேட்கல, இவரு பேசுறது ஹீரோயினுக்கு கேட்கல. இவரும் காலை கட் பண்ணிட்டு பக்கத்துல போனை வச்சிடுறாரு. அந்த போனை ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருது. இப்ப கீழே விழுந்த போனை எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஒரு சின்ன பையன் ரோட கிராஸ் பண்ணிடுறான். அவனை இடிக்க கூடாதுன்றதுக்காக இவர் வண்டியை திருப்பிடுறாரு. இவரோட கார் இந்த இடத்துல பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிருது. பின்னாடியே ஆம்புலன்ஸ் வந்தது பாத்தீங்களா, இவரை பார்த்தோன்னா வண்டியை நிறுத்திடுறாங்க. பையனை பிக்கப் பண்றதுக்காக ஹீரோயின் வந்துடுறாங்க. இப்ப பையன் ஏறணும்னா பையனும் பொண்ணும் இந்த இடத்துல சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போடாதீங்க, அப்பாக்கு கால் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் கால் பண்றாங்க. ஆனா எதிர அப்பா பேசாம வேற ஒருத்தர் பேசுறாரு. என் பேரு வீராமா, உங்க ஹஸ்பண்டுக்கு இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. பக்கத்துல தான் நர்ஸ் இருக்காங்க. போனை வேணா தரேன் அப்படின்ற மாதிரி அவர் தராரு.
எந்த அளவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்றதை இவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. வீடியோ கால்ல காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இருங்கம்மா காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவரும் வீடியோ கால ஆன் பண்ணி ஹஸ்பண்டோட நிலைமையை காட்டுறாரு. அதை பாக்குற இவங்களுமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இந்த பகுதியில தான் நாங்க இருக்கோம், பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறோம், நீங்க சீக்கிரமா கிளம்பி வாங்கன்ற மாதிரி அங்க இருக்க நர்ஸ் சொல்றாங்க. ஈரனும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. ஈரன் வேகமா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப ரிஷி இருக்கான் பாத்தீங்களா, சாக்லேட் கவரை வெளியே தூக்கி போடுறான். எதுக்காக இப்படி வெளியே தூக்கி போடுற, குப்பை தொட்டில தான் போடணுன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இவங்க ரெண்டு பேருமே சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கூட சண்டை போடுவீங்களா, அமைதியா இருங்கன்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. இப்ப பசங்க கிட்ட பேசினதுனால முன்னாடி போன பைக்கை கவனிச்சிருக்க மாட்டாங்க. தெரியாதனமா ரெண்டு பைக்ல லைட்டா இடிச்சிடுறாங்க. என்ன இடிச்சுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க, நில்லு நில்லுன்ற மாதிரி அந்த பைக்குக்காரங்களா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நின்னு பதில் சொல்றதுக்கு நேரம் இல்ல. உடனே அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி இவங்க வேகமா போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பைக்குக்காரங்க இருக்காங்கல்ல, பயங்கரமா டென்ஷன் ஆகி பிடிக்கணும்ன்ற மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி ஈரன் யோசிக்கிறாங்க. சரி இடிச்சு தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இடிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பைக்கை இடிக்கிறதுனால 4 பைக்கும் கீழே விழுந்துருது. இவங்க திரும்பி ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஈரன் நினைக்கிறாங்க. அதனால இறங்கி வந்து அவங்க கூட சண்டை போடுறதுக்காக நிக்கிறாங்க. சாரி நான் சீக்கிரமா போகணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவனுங்க எல்லாருமே செம்ம கோவத்துல இருக்கிறதுனால அடிக்கிறதுக்காக வராங்க. இது வேலைக்காவது அப்படின்ற மாதிரி ஈரன் தடுத்து சண்டை போடுறாங்க. நல்லா சண்டை போட தெரியும் போல, எல்லாரையும் அடிச்சு போட்டுறாங்க. இதெல்லாம் பசங்க ரெண்டு பேருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்களும் கார் எடுத்துட்டு வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த 4 பேருமே ரங்காவோட ஆட்கள் போல. இந்த 4 பேர்ல ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, ரங்காக்கு கால் பண்றான். ஒரு லேடி எங்க 4 பேரையும் பயங்கரமா அடிச்சு போட்டுட்டு போயிட்டா, ஆம்புலன்ஸை உடனே அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ரங்காக்கு எட்டு மாதிரி ஒரு நபர் இருக்காரு போல. இவரும் எட்டுக்கு கால் பண்ணி பேசுறாரு. அந்த எட்டோட ஃபேஸை நமக்கு காட்ட மாட்டாங்க. அந்த எட்டும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ரங்கா கிட்ட சொல்லிடுறாரு. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ரங்காவும் ஏத்துக்கிறாரு. இப்ப வேன்ல ரங்கா குரு ஆட்கள்னு எல்லாருமே வந்துடுறாங்க. இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, என்னென்ன ஆம்புலன்ஸை கூட்டு வரலையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். போயும் ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கியிருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நீங்க எல்லாருமே சாவுங்க அப்படின்ற மாதிரி கண்ணை வச்சு எல்லாரையும் ஷூட் பண்ணிடுறாரு. வீரான்னு ஒரு பெரியவர் தானே ஹெல்ப் பண்ணாரு. இப்ப அந்த பெரியவரும் ஈரனுக்கு கால் பண்ணிட்டாரு. அம்மா காசு கட்ட சொல்லி சொல்றாங்க, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என் ஹஸ்பண்ட் போன்லயே காசு இருக்கும், அதை நீங்க கட்டிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிம்மா நான் நர்ஸு கிட்ட போனை தரேன் அப்படின்ற மாதிரி இவரும் போனை தந்துடுறாரு. இவங்களும் ஹஸ்பண்டோட கண்டிஷனை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பசங்க சுடப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா, அந்த தகவல் தெரிஞ்சு ரவின்ற ஒரு ஆபீசர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆட்கள் கூட தான் வந்திருக்காரு. யாராவது உயிரோட இருக்காங்களா பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு பையன் மட்டும் இன்னும் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ஒரு லேடி தான் அட்டாக் பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் அந்த இடத்துல இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இவன் உயிரோட இருந்து வேற எதையும் சொல்லிடக்கூடாதுன்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு போல. இந்த இன்ஸ்பெக்டரும் இந்த பையனை இங்க சாவடிச்சிடுறாரு. அவன் அசஞ்ச மாதிரி இருந்தது, என்னாச்சு அப்படின்ற மாதிரி ரவி கேட்கிறாரு. இல்ல சார், ஏதோ ஒரு லேடி அட்டாக் பண்ணதா சொன்னா, இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் போய் சொல்லிட்டாரு. எது லேடி அட்டாக் பண்ணாலா, யார் அந்த லேடின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. கார் இங்க இருந்து கொண்டு போன மாதிரி ஒரு தடம் இருக்கு, இது என்ன காருன்றதை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆட்களும் என்ன காரு அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த கார் இந்த ஹைவேஸ்ல போனா தடுத்து நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி தகவலை பாஸ் பண்றாங்க. இப்ப எல்லாருக்குமே இந்த தகவல் பாஸ் ஆயிருது. ஒருத்தருக்கு தகவல் கிடைக்கும் போது தான் ஈரன் கிராஸ் பண்ணி போறாங்க. அந்த வண்டியை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் வேகமா ஃபாலோ பண்றாரு. வண்டியை ஓரங்கட்டு அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல லாக் பண்ணி நிறுத்திடுறாரு. சொல்ல கேட்காமையா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் கோவப்படுறாரு. ஈரன் இருக்காங்கல்ல, என் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, நான் உடனே அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பேசி பாக்குறாங்க. அப்பயும் இந்த போலீஸ் ஏத்துக்க மாட்டாரு. இவங்களை இந்த இடத்துல லாக் பண்ணி அரெஸ்ட் பண்ண பாக்குறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, தடுத்து சண்டை போடுறாங்க. இப்ப எல்லா போலீஸும் சண்டை போடுறதுக்கு வராங்க. இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர் கிட்ட இருந்து கன்னை புடுங்கிடுறாங்க. அந்த கன்னை வச்சு அவங்களோட ஜீப் ரெண்டுத்தையும் பஞ்சர் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்துல ரவியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யாரையும் அவங்க எல்லாரையும் அடிச்சது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த லேடி தான் அடிச்சா, அவ சாதாரண ஆள் மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் அடுத்த செக் போஸ்ட்ல இருந்து ஒரு போட்டோ உங்களுக்கு வருது. அந்த லேடியோட போட்டோ தான் வந்திருக்கு. ஈரன் போட்டோவை பார்த்து ரவியே ஷாக் ஆயிடுறாரு. மீரா நீயான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. டெரரிஸ்ட் அட்டாக் பண்றதுக்காக ஒரு ஸ்குவாட் வந்திருக்கும். அந்த ஸ்குவாட்ல முக்கியமான நபர்களா இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. சோ ஈரன் ஒரு முன்னாள் போலீஸ் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஈரன் கார்ல வந்துட்டு இருக்கும் போது பையன் இருக்கான்ல, எனக்கு தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சொல்றான். இவங்களும் வர வழியில ஒரு பெட்டி கடையை பாக்குறாங்க. இங்க வண்டியை நிறுத்தினா யாராவது பாத்துற வாய்ப்பு இருக்கு, நம்ம மறைவா வண்டியை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்து வண்டியை நிறுத்திடுறாங்க. காரை விட்டு நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்லிடுறாங்க. இவங்களே வேகமா கடைக்கு வந்துடுறாங்க. தண்ணி பாட்டில வாங்கிடுறாங்க. இப்ப திரும்பி பையனை பாக்குறதுக்காக கார் கிட்ட வராங்க. பொண்ணு மட்டும் தான் இருக்கா, பையன் காணாம போயிடுறான். பையன் எங்க போனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் யார்கிட்ட இருந்தோ கால் வருது. உன் பையன் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி ரங்கா பேசுறாரு. எதுக்காக என்னோட பையனை புடிச்சு வச்சிருக்க விடுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு வேலையை முடிக்கிறதுக்காக 4 பேரை செட் பண்ணி வச்சிருந்தேன், நீ பாட்டுக்கு அடிச்சு போட்டுட்டு போயிட்ட. அந்த 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை நீ தான் செய்யணும். போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பேக் இருக்கு, அதை எடுத்துட்டு வரணும். நீ கொண்டு வரலன்னு வச்சுக்கோ, உன் பையனோட கதையை முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ரங்கா மிரட்டுறாரு. இவங்க கிளம்பலாம்னு நினைக்கும் போது வீரா கிட்ட இருந்து கால் வருது.
மேடம் இன்னும் காசு வேணும்னு சொல்றாங்க, காசுக்கு என்ன பண்ணன்னு கேக்குறாரு. நான் வேணா அனுப்பி விடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க அக்கவுண்ட்ல இருந்து காசெல்லாம் அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. நான் வர வரைக்கும் என்னோட ஹஸ்பண்ட பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம் அப்படின்ற மாதிரி அந்த வீராவும் சொல்லிட்டாரு. இப்ப இவங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. கொஞ்சம் தள்ளி உங்களோட காரை நிறுத்திடுறாங்க. இப்ப வேகமா உள்ள நுழையிறாங்க. அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது, யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க. ஆபீசர்ஸ்க்கு இவங்க யாருன்னு தெரியல, யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க பாத்ரூம்க்கு போக மாட்டாங்க. எவிடன்ஸ் ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பேக் எங்கன்னு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. கடைசியில அந்த பேக்கையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. மறைச்சு வச்சு போன்ற மாதிரி முதுகுக்கு பின்னாடி வச்சுக்கிறாங்க. இப்ப வெளியே வரும்போது போலீஸ் 2 பேரும் இவங்களை லாக் பண்ணிருக்காங்க. இப்பதான் இவங்களோட போட்டோவை இவங்க கவனிச்சிருக்காங்க. ஈரன் இருக்காங்கல்ல, என் பையன் மாட்டிருக்கான், தயவு செஞ்சு என்ன போக விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் முதுகுல வச்சிருக்க பேக் பொத்துன்னு கீழே விழுது. அத போலீஸுங்க பார்க்கும் போது இவங்களுக்கு ஒரு கேப் கிடைக்குது. இவங்க சடனா அந்த 2 போலீஸையும் அட்டாக் பண்ணிடுறாங்க. இத பாக்குற மத்த போலீஸ் இவங்களை லாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஈரன் எல்லாரையும் அடிச்சு போட்டுறாங்க. அந்த பேக்கையும் எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ரவியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யார் இப்படி பண்ணான்னு கேக்குறாரு. இந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி ஈரன் போட்டோவை காட்டுறாங்க. இவ எதுக்காக அந்த பேக்கை தூக்கிட்டு போனா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அந்த பேக் யார்கிட்ட இருந்து கைப்பற்றுனது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இது நடந்துட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, சைலண்டா அங்க இருந்து விலகி போறாரு. யார்கிட்டயோ தகவலை கொடுக்கறதுக்காக போறாரு போல. யார்கிட்டன்றது நமக்கு தெரியல. ஈரனும் பேக் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரங்கா கிட்ட சொல்லிட்டாங்க. எங்களுக்கு டைமிங் ரொம்ப முக்கியம், 20 நிமிஷம் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள இந்த இடத்துக்கு வரணும், இல்லனா பையனை சாவடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் டைமரை செட் பண்ணிடுறாங்க. வேகமா வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு இருக்க வழியில யாரோ ரோட பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. வேற பக்கம் போலான்னு இவங்க வண்டியை திருப்ப பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல போலீஸுங்க எல்லாம் ஒளிஞ்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. நம்ம இதையே இடிச்சு தள்ளிட்டு போவோன்ற மாதிரி இவங்களும் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த டைமிங்குள்ள போயிடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள போலீஸ் இருக்காங்கல்ல, மொத்தமா ஒரு இடத்துல இவங்களை லாக் பண்ணிடுறாங்க. ஒழுங்கு மரியாதையா கையை தூக்கன்னு சொல்றாங்க. இப்பதான் ஈரனுக்கு வீரா கிட்ட இருந்து கால் வருது. இது முக்கியமான காலு, நான் பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா கார்க்குள்ள போய் கால் அட்டன் பண்ணிடுறாங்க. அவர் இன்னும் காசு வேணும்னு சொல்லிட்டாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, நான் போட்டு விடுறேன் அப்படின்ற மாதிரி வேகமா இவங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து காசை போடுறாங்க. கோவப்பட்ட போலீஸும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு ரவி வந்துடுறாரு. ஷூட் பண்றதை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப மீரா கிட்டே வந்துடுறாரு. ஏன் மீரா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. இங்கதான் இவங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அட்டாக்காக இவங்க வந்தாங்க பாத்தீங்களா, அந்த குரூப்ல லீடர் மட்டும் தான் மீதி இருக்கான். மீரா கிட்ட புல்லட் டோட்டலா காலி ஆயிருது. உன்கிட்ட புல்லட் இருக்கான்னு கேக்குறாங்க. 2 புல்லட் தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. இந்த 2 புல்லட்டை வச்சு நான் பாத்துக்கிறேன், நீ இங்கேயே இருன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. 2 புல்லட் மூலியமா அவன் கதையை முடிச்சிடலான்ற மாதிரி இவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அவன் ஷூட் பண்ணிடுறான். இவங்க நெஞ்சிலேயே புல்லட் பாஞ்சிருது. இவங்க காயப்பட்ட மாதிரி விழுந்துடுறாங்க. அவனும் தப்பிச்சு போயிடுறான். சாரி, என்னால் தான் அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல உன் தப்பு இல்ல, தைரியமா நீ போனல, அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் இவங்களை பாராட்டி இருப்பாரு. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. இவங்களும் நடந்துட்டு இருக்க விஷயத்த பத்தி சொல்றாங்க. இப்ப பையன் மாட்டி இருக்கிறத பத்தியும் சொல்றாங்க. இவர் இருக்கார்ல, நான் அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்க 2 பேர் மட்டும் உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நாங்க கூப்பிட்டா மட்டும் வாங்கன்ற மாதிரி போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்லிடுறாங்க. நான் இங்க இருந்து கவனிச்சிட்டு இருக்கேன், நீ போன்ற மாதிரி ரவி சொல்லிட்டாரு. இவங்க மட்டும் பேக் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க கேட்ட பேக் இருக்கு, என் பையனை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ பேகத்தா, பையனை விடுறோம் அப்படின்ற மாதிரி ரங்கா சொல்லிட்டாரு. இல்ல பையனை வண்டியை விட்டு இறக்குங்க, அப்பதான் பேகை தருவேன்னு சொல்லிட்டாங்க. இதனால இவங்களும் வண்டியை விட்டு பையனை இறக்கிடுறாங்க. இதுதான் கேப்ன்ற மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, குருவோட கையிலேயே ஷூட் பண்ணிடுறாங்க. அதனால பையன் மட்டும் கீழே விழுந்துடுறான். குரு வலியால துடிச்சிட்டு இருக்காரு. இப்போ போலீஸுங்கெல்லாம் மொத்தமா இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. அவங்கள பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவனுங்க இருக்காங்கல்ல, வேன் எடுத்துட்டு வேகமா இங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இப்ப ஈரின் பையனை கூட்டிட்டு வெளியே வராங்க. அப்பதான் பொண்ணு மிஸ் ஆகுறது தெரிய வருது. அவனுங்க இருக்காங்கல்ல, போகும்போது பொண்ணை தூக்கிட்டு போயிருக்காங்க. பொண்ணு எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெளியே பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சும் எதுக்காக இந்த மாதிரி கோட்டை விட்டீங்க அப்படின்ற மாதிரி ரவி இங்க இருக்க போலீஸ் ஆபீசர் எல்லாம் பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. நீ ஸ்டேஷனுக்கு வா அப்படின்ற மாதிரி ஈரனையும் பையனையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்பதான் வீரா கிட்ட இருந்து கால் வருது. என் ஹஸ்பண்ட் இப்போ ஓகேவான்னு கேக்குறாங்க. மேடம், ஆபரேஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவாரு அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்கவங்க சொல்றாங்க. வீரா தானே சப்போர்ட்டிவா கூடியா இருந்தாரு. இவங்களும் வீராக்கு நன்றி சொல்றாங்க. என் ஹஸ்பண்டை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, வீடியோ கால் மூலியமா அங்க இருக்க ஹஸ்பண்டை காட்டுறாரு. ஹஸ்பண்டோட கண்டிஷனை பார்த்து ஃபீல் பண்றாங்க. இங்க ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு புல்லட் பட்டது பாத்தீங்களா, இவரும் பசங்களோட சோகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா நாங்க என்ன பண்ணிருப்போம், தயவு செஞ்சு எனக்காக இல்லைனாலும் பசங்களுக்காக இந்த வேலையை விட்டுரு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. சரி, நான் வேலையை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த ஐசியூல ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது, நீங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்தவங்க பேசியிருப்பாங்க. இதை பத்தி வீரா சொல்லிட்டாரு. நானே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல சேர்த்துடுறேமா, இன்னும் பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கு, அதை மட்டும் அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் அமௌண்ட் எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க.
என்ன அமௌண்ட் எல்லாம் அனுப்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ரவி வந்து கேக்குறாரு. இவங்களும் ஹஸ்பண்டுக்கு நடந்த ஆக்சிடென்ட்டை பத்தி சொல்றாங்க. இது அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கா, நான் அப்படி ஹாஸ்பிட்டல்ல கேள்விப்பட்டதே இல்லையன்ற மாதிரி ரவி சொல்லிட்டாரு. சரி அவர் ஹாஸ்பிட்டல்ல காட்ட சொல்லுன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் அந்த நபருக்கு கால் பண்ணிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வீடியோல காட்டுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் கொஞ்சம் தள்ளி வந்திருக்கேம்மா, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கால் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ரவிக்கு இன்னும் டவுட் அதிகமாயிருது. அந்த பகுதியில ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. பெருசா ஹாஸ்பிட்டல் இல்ல சார், சின்ன சின்ன கிளினிக் மட்டும் தான் இருக்கு, அந்த கிளினிக்லயும் நீங்க சொல்ற பேர்ல யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மீரா எனக்கு என்னமோ தப்பா படுது, திரும்பி நீ அந்த நபருக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே வீராக்கு கால் ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த வாட்டி காலே போக மாட்டேங்குது. அவர் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காரு. அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ அமௌண்ட் போட்டல அந்த அக்கௌண்ட்டை சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவங்களும் அக்கௌண்ட்டை சொல்லிடுறாங்க. சீக்கிரமா அந்த அக்கௌண்ட்டை ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரவி சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ரங்கா கிட்ட இருந்து ஈரனுக்கு போன் கால் வருது. ஒழுங்கு மரியாதையா அந்த பேக்கை கொண்டு வந்து எங்க கிட்ட தா, இல்லனா உன்னோட பொண்ணை சாவடிச்சிருவோம், நாங்க இங்க உனக்காக வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி அந்த பேக்ல என்னதான் இருக்குன்ற மாதிரி இந்த இடத்துல இருக்க ரவி யோசிக்கிறாரு. அதை எடுத்து பாருங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. உள்ள ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கு பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆட்களும் எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள இருக்கிறது லோட் ஆக மாட்டேங்குது. சார் டெக்னிக்கல் பர்சன் வந்தா தான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஆட்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இங்க இருக்க இன்ஸ்பெக்டரா கவனிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, போன் எடுத்துட்டு சைலண்டா இங்க இருந்து தள்ளி போயிடுறாரு. யாருக்கோ கால் பண்ணி சொல்ல போறாரு போல, யாருக்குன்றது நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி அந்த மர்ம நபரை நமக்கு காட்டுறாங்க. அவன் ரங்காக்கு கால் பண்ணி பேசுறான். எல்லா விஷயத்தையும் நீங்க சொதப்பி வச்சிருக்கீங்க, இதுக்கப்புறம் நான் சொல்றதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டாரு. சரி அதே மாதிரி பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி ரங்கா ஏத்துக்கிறாரு. இவங்க ஃபேக்கான ஹாஸ்பிட்டல் வச்சுதான் ஏமாத்திட்டு இருக்காங்க போல, அங்க இருக்கவங்களை கிளியர் பண்ணுங்கன்ற மாதிரி ரங்காவும் ஒரு டிரைவருக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு. டிரைவரும் நர்ஸும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. என்ன பிளான்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க கேக்குறாங்க. முடிய போகுது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அங்க இருக்க எல்லாரையும் இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறாங்க. இப்பதான் இடத்தை ட்ரேஸ் பண்ணி போலீஸுங்களாம் வந்திருக்காங்க. போலீஸ் வந்து பார்க்கும்போது இங்க இருக்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்கன்றது தெரிய வருது. அதே மாதிரி இங்க ஹாஸ்பிட்டல் மாதிரி செட்டப் மட்டும் தான் இருக்கு, இது உண்மையான ஹாஸ்பிட்டல் இல்லன்றதே உங்களுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி இவங்க தேடி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் இந்த இடத்துல பாம்பை செட் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. தப்பிக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள அந்த பாம்பு வெடிச்சிருது. செக் பண்ண வந்த போலீஸோட கதை முடிஞ்சிருது. பக்காவா வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே யோசிக்கிறாங்க. நாங்க உங்களை பாக்குறதுக்காக தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ரங்கா கிட்ட சொல்றாங்க. இப்ப ரங்காவை பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. வேலைலாம் பக்காவா முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி குரு கேக்குறாரு. எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, வேலை பக்காவா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. நீங்க 2 பேர் உயிரோட இருக்க வரைக்கும் எப்படி வேலை முடியும், சாவுங்க அப்படின்ற மாதிரி குரு சடனா இவங்க 2 பேரை ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறாரு. நம்ம ஆட்கள் போன இடத்துல பிளாஸ்ட் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ரவி கிட்ட அசிஸ்டன்ட்ங்க சொல்லிட்டு இருக்காங்க. ரவி இருக்காருல்ல, அந்த பகுதியை சுத்தி எலிக்காம அனுப்புங்க, நம்ம ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஈரனுக்கு வீடியோ கால் வருது. ரங்கா தான் வீடியோ கால்ல பேசுறான். உன்னோட ஹஸ்பண்ட் இப்ப என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கான், நீ மட்டும் ஹார்ட் டிஸ்கோட இந்த இடத்துக்கு வரலன்னு வச்சுக்கோயேன், உன் ஹஸ்பண்டோட கதையை முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் மிரட்டிட்டு இருக்காரு. போலீஸ் கிட்ட கேட்டா கண்டிப்பா விட மாட்டாங்கன்றது இவங்களுக்கு தெரியுது. போலீஸ் கவனிக்காத போது எடுத்துட்டு போயிட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்களாம் வேற விஷயமா பேசிட்டு இருக்கும் போது இவங்க சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. பேக்கையும் தந்துடுறாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு கால்ல அடிபட்டுருக்குல்ல, இவங்க ஷர்ட்டை வேகமா கலட்டி ஹஸ்பண்டோட கால்ல கட்டிலாம் விட்டுட்டு இருக்காங்க. பேக்குக்குள்ள ஹார்ட் டிஸ்க் இருக்கு அப்படின்ற மாதிரி குரு சொல்லிடுறாரு. ஹார்ட் டிஸ்கும் ஈரனும் மிஸ் ஆகுறத இப்பதான் ரவி கவனிக்கிறாரு. அச்சச்சோ அவ கிளம்பி போயிட்டாளா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்த நமக்கு காட்டுறாங்க. குரு இருக்கான் பாத்தீங்களா, ஈரன் கிட்ட தப்பா நடந்துக்கணும்னு நினைக்கிறான். ஈரனால் தானே கை டேமேஜ் ஆச்சு, அதனால தான் பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ண பாக்குறான். அதெல்லாம் வேணாம் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ரங்கா சொல்லிட்டாரு. இவன் கேட்க மாட்டான். அப்ப ஈரன் இருக்காங்கல்ல, சுதாரிச்சு அவன் மெயின் பாயிண்ட்லயே அடிச்சிடுறாங்க. அதே மாதிரி மேற்கொண்டு பயங்கரமா சண்டெல்லாம் போடுறாங்க. ரவி ஆட்கள் அனுப்புனாங்கல்ல, அதுல ஒரு ட்ரோன் கேமரா இந்த பகுதிக்கு வருது. சரி இங்கதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ரவி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஆட்கள் இருக்காங்கல்ல, உடனே இந்த ட்ரோன் கேமராவை ஷூட் பண்ணிடுறாங்க. உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ரங்கா சொல்லிட்டாரு. இப்ப குருவும் சரின்னு ஏத்துக்கிறாரு. அந்த சின்ன பொண்ணையும் கூப்பிட்டு கிளம்ப பாக்குறாரு. இவங்க இருக்காங்கல்ல, நீ சீட் பெல்ட்டை மட்டும் போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பொண்ணு வேன்ல ஏறணும்னே சீட் பெல்ட்டை போட்டுறா. அவனுங்க தப்பிச்சு போயிடலான்ற மாதிரி வேகமா வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஈரன் அதுக்குள்ளே இவங்களோட கார் எடுத்து வேகமா அந்த வேனை இடிக்கிறாங்க. அந்த வேனை பெல்ட் அடிச்சு விழுந்துருது. இந்த சமயம் தான் ரவியும் ஆட்களும் பக்கத்து ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. பொண்ணு சீட்டு பெல்ட் போட்டதுனால அடிபட்டிருக்காது அப்படின்ற மாதிரி இவங்களும் பொண்ணை காப்பாத்துறதுக்காக வராங்க. உள்ள இருந்து பொண்ணை காப்பாத்தி வெளியே கூட்டு வந்துடுறாங்க. ஆனா மத்த ஆட்களுக்கு காயம் தானே பட்டிருக்கோம். அவங்களும் வெளியே வந்து ஈரின் கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஈரினோ தடுத்து அவங்கள பயங்கரமா அடிச்சுட்டுலாம் இருக்காங்க. முதல்ல இந்த ஸ்பாட்டுக்கு இன்ஸ்பெக்டர் தான் வராரு. அவரும் ஹார்ட் டிஸ்க் எல்லாம் பத்திரமா இருக்கான்ற மாதிரி எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த சமயம் ரங்காவும் குருவும் சேர்ந்த மாதிரி ஈரினை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப ஈரினை ஷூட் பண்றதுக்காக குரு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து பின்னாடி இருக்கிற ரவி இருக்காரு பாத்தீங்களா, குருவை ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறாரு. அதே சமயம் அங்க இருக்க ரங்காவையும் ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறாரு. இன்ஸ்பெக்டர் ஹார்ட் டிஸ்க கையில வச்சிருக்கிறத ரவி பாக்குறாரு. அவர் கையில இருந்து வாங்கிடுறாரு.
இவ்வளவு நாள் நீ கால் பண்ணதே எனக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு உண்மையை சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆகும் போதே இன்ஸ்பெக்டரை ஷூட் பண்ணிடுறாரு. என்ன இன்ஸ்பெக்டரை ஷூட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி மீரா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப ரவி இருக்காரு பாத்தீங்களா, சுத்தி இருக்க எல்லா போலீஸையும் ஷூட் பண்ணிடுறாரு. அதே மாதிரி இங்க இருக்க எல்லா குற்றவாளியும் ஷூட் பண்றாரு. அன்னைக்கே நீ செத்து போயிருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னால இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது அப்படின்ற மாதிரி ரவி சொல்றாரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. என்கிட்ட 2 புல்லட் தான் இருக்குன்னு ரவி சொன்னாரு பாத்தீங்களா, இவங்களும் சரின்ற மாதிரி அவர்கிட்ட இருந்து கன்னை வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா ரவி கிட்ட வேற ஒரு கன் இருக்கும். அந்த கன்னை இப்பதான் எடுக்கிறாரு. ஆக்சுவலா அவர் அந்த தீவிரவாதிக்கு சப்போர்ட் பண்றவரா தான் இருப்பாரு. அவனை தப்பிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஈரின் ஷூட் பண்றதுக்காக போறாங்கல்ல, இவர் பின்னாடி இருந்து இவங்கள ஷூட் பண்ணிருப்பாரு. சோ தீவிரவாதியை நீங்க ஷூட் பண்ணல, இவர் தான் ஷூட் பண்ணிருப்பாரு. இவனுங்க எல்லாரும் வச்சும் நான் தான் ஒரு பெரிய பிளான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது ஃபேக்கா ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இவங்களே செட் பண்ணுவாங்க. ஆபரேஷனுக்கு நிறைய காசு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி காசெல்லாம் புடுங்கிடுவாங்க. இதைதான் இவர் தொடர்ச்சியா பண்ணிருக்காரு. அது சம்பந்தப்பட்ட பேமெண்ட் டீடைல் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேங்க்ல இருந்திருக்கும். அதை தூக்கணுன்றதுக்காக தான் ஒரு நபரை வச்சு தூக்கியிருப்பாரு. எல்லாம் உன்னால கெட்டு போயிடுச்சு, உன் கதையை முடிக்கிறேன்னு ஷூட் பண்றதுக்காக வராது. இந்த சமயம் பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஸ்டம்ப் வச்சு இவரோட கையிலேயே அடிச்சிடறான். இவர் அந்த பையனை பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. என்கிட்ட தூக்கி போடுன்னு சொல்றாங்க. அந்த பையனோ ஸ்டெம்பை தூக்கி போட்டுறான். இதுதான் கேப்ன்ற மாதிரி ஈரினோ வேகமா ஓடி வராங்க. ரவி சுதாரிக்கிறதுக்குள்ள ஸ்டெம்பை நெஞ்சில இறக்கிடுறாங்க. ரவி அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. இப்ப பசங்களை சந்தோஷமா கட்டி பிடிக்கிறாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு ஏதாச்சு பார்க்கணுன்ற மாதிரி பக்கத்துல வராங்க. ஹஸ்பண்ட் நல்லபடியா இருக்காரு. இவங்க 4 பேருமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இப்ப நியூஸ்ல இந்த நெட்வொர்க் எப்படிலாம் செயல்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பணக்காரங்களை மட்டும்தான் இவனுங்க டார்கெட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் ஹீரோவை டார்கெட் பண்ணிருப்பாங்க. ஹீரோ கிட்ட இவங்களே வேற நபர் மாதிரி பேசி வர வச்சிருப்பாங்க. கார் வரும்போது நீ ஓடி போனோம் அப்படின்ற மாதிரி வீராவும் ஒரு சின்ன பையனோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவோட கவனக்குறைவால் தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தானே காமிச்சாங்க. ஹீரோ கவனமாவே வந்தாலும் சரி, இவங்க பிளான் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. ஆக்சிடென்ட் சின்ன லெவல்ல தான் நடந்திருக்கும். ஹீரோவை ஈஸியா காப்பாத்திரலாம். இருந்தாலும் அந்த ஆபரேஷன் பண்ணோம் இந்த ஆபரேஷன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு காசை கறந்துருவாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுருவாங்க. இதுதான் தொடர்ச்சியா இவங்க பண்ணி நிறைய காசெல்லாம் சேர்த்திருப்பாங்க. அப்படி சேர்ந்த காசெல்லாம் ரவியோட அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். பேங்க் மூலியமா அந்த விஷயம் நாளைக்கு வெளியே வந்துடக்கூடாது இல்ல, அதனால தான் அங்க இருக்க எம்ப்ளாயி மூலியமா அதை தூக்க பார்த்திருப்பாரு. அவன் கதையை முடிச்சிருப்பாரு. அதே மாதிரி சம்பந்தப்பட்ட மத்தவங்களோட கதையை முடிச்சிருப்பாரு. ஆனா கடைசியில பார்த்தா இவரே இறந்து போயிடுறாரு. இதோட நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.